திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 169 கூடல் காண்டம் கால் மாறி ஆடின படலம் பகுதி 21. இறைவனார் பஞ்ச கிருத்தியங்களை 7 வகை தாண்டவங்களிலே நிகழ்த்துகின்றார் என்று பார்த்தோம். பஞ்ச கிருத்தியங்களில் சிருஷ்டி, சம்ஹாரம், திரோபாவம், அனுக்கிரகம் என்ற 4 கிருத்தியங்களுக்கும் ஒவ்வொரு தாண்டவம், ஸ்திதி என்கின்ற காத்தல் தொழிலுக்கு 2 தாண்டவம், இவ்வாறாக 6 தாண்டவங்கள் அமைய 7வதான ஆனந்த தாண்டவம் அது பஞ்சகிருத்தியங்களையும் ஒரு சேர நிகழ்த்துகின்ற தாண்டவம் என்று பார்த்தோம். அந்த வகையில் முதலிலே சிருஷ்டி என்கின்ற படைத்தல் தொழில் அதற்குரிய தாண்டவமாக காளிகா தாண்டவம் அல்லது முனி தாண்டவம் என்பது கூறப்படுகின்றது. இது நிகழும் இடமாக திருநெல்வேலி தாமிர சபை என்று திருப்பத்தூர் புராணம் கூறுகின்றது. பஞ்சகிருத்தியங்களில் முதல் தொழிலாகிய சிருஷ்டி தொழிலை குறிப்பது காளிகா தாண்டவம் ஆகும். இதற்கு முனி தாண்டவம் என்னும் பெயரும் உண்டு. திருநல்லூர் திருத்தலத்தில் இத்திருவுருவம் நம்முடைய தரிசனத்திற்காக எழுந்தருள பெற்றுள்ளது. காளிகா தாண்டவத்தில் இறைவனாருக்கு 8 திருக்கரங்கள், வலது புறமுள்ள 4 திருக்கரங்களிலும் துடி என்கின்ற உடுக்கை, பாசம், சூலம், அபயமுத்திரைகள் உள்ளன. இடதுபுறமுள்ள 4 திருக்கரங்களிலும் தீச்சுடர், மணி, கபாலம், வீசிய கரம் என்கின்ற கஜஹஸ்தம் ஆகியவை உள்ளன. இடது திருக்காலை சதுரம் அமையும்படி வளைத்து இந்த இடது திருக்காலின் திருப்பாதத்தை வலது திருக்காலின் திருப்பாதத்தின் கணைக்கால் மீது வைத்து அருளியிருக்கின்றார் பெருமான். அதே போன்று வலது திருப்பாதத்தை முயலகன் தலை மீது ஊன்றி சிறிது வளைத்திருக்கின்றார். இந்த நிலையில் பார்த்தோமே என்றால் பெருமானின் 2 திருக்கால்களின் வளைவுகளுக்கும் இடையில் ஒரு நீண்ட சதுரம் அமைந்திருப்பதை காணலாம். அதனால் இதற்கு சதுரத்தாண்டவம் என்றும் பெயர். கஜஹஸ்தம் என்கின்ற வீசிய திருக்கரம் ஆனந்த தாண்டவத்தைப் போல வலது பக்கமாக குறுக்கே நீண்டு இருக்காமல் சதுரங்களுக்கு இடையில் இடது பக்கத்து திருக்காலை ஒட்டியே தொங்கவிடப்பட்டிருப்பது சிறப்பு. இத்திருவுருவத்தில் ஸ்ரீமத் நடராஜ பெருமானியின் முடி ஜட்டா மகுடமாகும். மற்றைய நடராஜ மூர்த்திகளைப் போலவே கங்கையும் பிறையும் பூக்களும் பொருந்தியுள்ளன. திருமுகம் இடது பக்கமாக சிறிது திரும்பி பெருமிதம் தோன்றும் நிலையில் தரிசனம் தருகின்றது. திருக்காதுகளில் தோடும் குண்டலமும் பொருந்தி உள்ளன. உடுக்கை ஏந்திய திருக்கரம் பெருமானினுடைய வலது காது அருகில் மிக நெருக்கமாக உள்ளது. அதற்கு எதிரே இருக்கின்ற அக்னி ஏந்திய கரம் மிக விலகி இருக்கின்றது. இனி வலது திருக்கரத்திலே அடுத்த திருக்கரம் பாசத்தை ஏந்தி இருக்கின்றது. அதற்கு எதிரான இடது திருக்கரம் மணியை ஏந்தி இருக்கின்றது. இனி அடுத்து இருக்கின்ற வலது திருக்கரம் சூலத்தை ஏந்தி இருக்கின்றது. அதற்கு எதிரான இடது திருக்கரத்தில் கபாலம் காணப்படுகின்றது. இனி வலதுபுறம் அதற்கு அடுத்தமாக இருக்கின்ற வலது முன் திருக்கரம் அபயமுத்திரையை காண்பிக்கின்றது. அதற்கு நேரே இருக்கின்ற இடது முன் திருக்கரம் கஜஹஸ்தமாக வீசிய திருக்கரமாக இடது திருப்பாதத்தை பதாகை முத்திரையுடன் காண்பித்து நிற்கின்றது. இந்த நிலையில் உடுக்கை ஏந்திய திருக்கரம் படைப்பையும் படைப்புத் தொழிலையும், பாசமும் அபயமும் மணியும் கபாலமும் ஏந்திய திருக்கரங்கள் கர்ம போகத்தில் உயிர்களை அழுத்துவதையும் குறிக்கின்றன. கர்மத்தின் கண் உவர்ப்பு தோன்றிய உயிர்களுக்கு அபயமளிக்கின்றது ஒரு திருக்கரம். சூல திருக்கரமும் கஜஹஸ்தமும் முக்தியையும் அதற்கு உரிய உபாயத்தையும் உணர்த்துகின்றன. இவ்வாறு இந்த தாண்டவம் சிருஷ்டி என்பதனை முதன்மையாக கொண்டு நிகழ்த்தப்பட்டாலும் சிருஷ்டியில் சிருஷ்டி, சிருஷ்டியில் ஸ்திதி, சிருஷ்டியில் சம்ஹாரம், சிருஷ்டியில் திரோபவம், சிருஷ்டியில் அனுக்கிரகம் என்று மற்றைய கிருத்தியங்களையும் சேர்த்து சிருஷ்டி தொழிலில் நிகரும் பஞ்ச கிருத்தியங்களை குறித்து நிற்கின்றன. இந்த தகவல்கள் எல்லாம் திருவாவடுதுறை ஆதீனத்து ஞான கருவூலத்தில் உள்ள அம்சுமத் பேத ஆகமத்தில் நிருத்தமூர்த்தி லக்ஷண படலத்தில் காணப்படுகின்றன.
இத்திருவுருவத்தில் அமைந்திருக்கின்ற முயலகன் கால்களை நீட்டி எதிர்முகமாக நோக்கி அமர்ந்து இருமாந்து இருக்கின்றார். மற்றைய தாண்டவ திருவுருவங்களில் இதுபோன்று நிமிர்ந்து அமைந்துள்ள முயலகனை காண முடியாது. மற்றைய தாண்டவ திருவுருவங்களில் முயலகன் குப்புற கவிழ்ந்து படுத்து கிடப்பார். பட்டினத்து அடிகள் கூறியபடி முரணரு முயலகன் நைந்து நரல என்று தாண்டவ பெருமான் முயலகனை மிதித்து அழுத்துகின்றார். அது பொதுவாக நிகழ்வது. ஆனால் இந்த திருவுருவத்தில் காளிகா தாண்டவத்தில் அதற்கு மாறாக முயலகன் குப்புற கிடக்காமலும் முயலகன் நேரே நிமிர்ந்து அமர்ந்து இருக்கின்ற நிலையில் முயலகனை மிதித்து அழுத்தப்படாமல் முயலகனின் தலையில் தீண்டிய திருவடியாக எம்பெருமான் வீற்றிருக்க இந்த முயலகன் யாதொரு கவலையும் இன்றி நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்கின்றார். ஸ்ரீமத் தாண்டவ பெருமானினுடைய திருப்பாதம் அவனை மிதித்து அழுத்தாமல் இலகுவாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று இந்த திருவுருவத்தில் நாம் நோக்கத் தகுந்தது பெருமானின் உடுக்கை ஏந்திய திருக்கரம் என்பது எம்பெருமானின் வலது காதுக்கு அருகில் இருக்கின்றது. அதற்கு மாறாக அக்னி ஏந்திய கை மிக விலகி இருக்கின்றது. எம்பெருமானின் திருமுகத்திலிருந்து விலகி இருக்கின்றது. உடுக்கை என்பது சிருஷ்டி என்பதனை குறிக்கின்றது. எனவே இது சிருஷ்டி தாண்டவம். எனவே இவ்வாறு அமைந்திருப்பதை நாம் காண்கின்றோம். சம்ஹாரத்தை குறிக்கின்ற தீ என்பது எம்பெருமானின் திருமுகத்திலிருந்து விலகி இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். முயலகன் நிமிர்ந்து உட்கார்ந்திருப்பது அது ஆணவமலத்தின் காரியம் மாயை கண்மங்களோடு சேர்ந்து நன்கு தொழில்பட்டு நிற்பது அந்த சிருஷ்டி காரணமாக என்பதை உணர்த்துகின்றது. அதே போன்று உடுக்கை என்பது சிருஷ்டி தொழில். எம்பெருமானின் திருச்செவி என்பது ஓம்கார வடிவம், பிரணவ வடிவம். இந்த இரண்டும் மிக அருகே இருக்கின்றன. எனவே நாதத்தை உண்டாக்கும் உடுக்கையும் ஓம்காரத்தை குறிக்கும் எம்பெருமானின் திருச்செவியும் இந்த சிருஷ்டி தாண்டவத்தில் ஒன்றுக்கொன்று அருகில் சேர்ந்து இருக்கின்றன. சிருஷ்டி என்பது காரணமாயையிலிருந்து தனுகரண புவனாதிகளை படைத்து உயிர்களுக்கு தருவது. அதற்கு ஏற்ப சம்ஹாரத்தை குறிக்கின்ற தீ என்பது விலகி இருப்பதை பார்க்கின்றோம். அதே போன்று சிருஷ்டி காலத்திலே சிருஷ்டிக்கு பின் உயிர்களுக்கு தனுகரண புவனாதிகள் ஆகிய மாயா காரியங்களும் இரு வினைகளின் நுகர்ச்சியும் இவற்றுக்கு நிமித்த காரணமாக இருக்கின்ற ஆணவமும் நன்கு தொழில்படுவதை இந்த முயலகன் நன்கு இருமாந்து அமர்ந்திருப்பது குறிக்கின்றது. எனவே இது சிருஷ்டி தாண்டவம் என்பது மிக சிறப்பாக பொருத்தமாக பெருமானால் விளக்கப்படுகின்றது. எம்பெருமான் தன்னுடைய தாண்டவத்தின் வேகத்தை சிறிது அடக்கிக் கொண்டு இந்த முயலகனுக்கு முழு உரிமையை கொடுத்திருப்பது போன்று ஒரு தோற்றம். அதே போன்று ஜட்டாமுடியானது ஆனந்த தாண்டவத்தில் அவிழ்த்து அலைவது போல இல்லாமல் புனைந்து முடிக்கப்பட்ட ஜட்டாமுடியாக புனைந்தது புனைந்தபடியே திருத்தோற்றம் காட்டுகின்றது. பீஜப்பூர் மாவட்டத்தை சார்ந்த பாதாமி குகையில் இவ்வுருவம் ஒன்று செதுக்கு சிற்பமாக காணப்படுகின்றது. ஆனால் இத்திருவுருவம் 18 கரங்களுடன் அமைக்கப்பெற்றிருக்கின்றது. மேலேயுள்ள இரு திருக்கரங்களில் சிவபெருமான் தலையை சுற்றியுள்ளதாக ஒரு பாம்பு விளங்குகின்றது. சில திருக்கரங்கள் சிதைந்த நிலையில் காணப்படுகின்றன. மற்றைய திருக்கரங்களிலே வலது கை திருக்கரங்களில் அபயம், வரதம், உடுக்கை, அக்ஷமாலை, சூசிஹஸ்தமாகவும் இடது திருப்பக்கத்தில் 3வது திருக்கரம் விஸ்மித ஹஸ்தமாகவும் 4வதும் 5வதுமான திருக்கரங்கள் கோடரியை பிடித்துள்ளதுமாக 6வது திருக்கரம் சூலத்தையும் 7வது திருக்கரம் கத்தியையும் பிடித்த நிலையில் அமைந்திருக்கின்றன. 9வது திருக்கரம் கஜஹஸ்தமாக அமைந்திருக்கின்றது. தலையிலே ஜட்டாமகுடம், 2 திருச்செவிகளிலும் குண்டலங்களும் மார்பில் ஆரங்களும் அணிகளும் பாம்புகளும் புரள்கின்றன. வலது திருப்பாதத்தை பூமியில் ஊன்றியும் இடது திருப்பாதத்தை சிறிது தூக்கியும் வைத்து அருளியிருக்கின்றார். இது ஒரு வகையான காளி தாண்டவம் ஆகும். புதுக்கோட்டைக்கு அருகே இருக்கின்ற திருவரங்குடியில் எழுந்தருளும் திருமேனியாக இத்தாண்டவமூர்த்தியின் உருவம் ஒன்று தரிசனம் காண கிடைக்கின்றது. ஒரு திருமுகமும் 4 திருக்கரங்களும் ஜட்டாமகுடமும் உடையதாக பெரும்பாலும் நல்லூர் திருமூர்த்தியைப் போலவே விளங்குகின்றது. சில ஆபரணங்கள் மட்டும் மாறுபட்டிருக்கின்றன. இந்த சிருஷ்டி தொழிலை நிகழ்த்துகின்ற காளிகா தாண்டவம் என்பது திருநெல்வேலி தாமிர சபையில் நிகழ்த்தப்படுவதாக திருப்பத்தூர் புராணம் கூறுகின்றது. ஆனால் இந்த திருவுருவத்தை பார்த்தோமே என்றால் திருநெல்வேலியிலே
தாமிர சபையிலே இருக்கின்ற திருவுருவம் அது ஆனந்த தாண்டவ மூர்த்தி போன்றே விளங்கி சிருஷ்டியை முதன்மையாக கொண்ட பஞ்சகிருத்தியங்களை நிகழ்த்துவதை காட்டுவதாக அங்கே இருப்பதை காணலாம். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல இந்த முயலகன் ஒரு குழந்தை போல கால்களை பரப்பி வைத்துக்கொண்டு விழி பிதுங்காமல் மலர்ந்த முகத்தோற்றத்துடன் காணப்படுவதும் ஆணவமலம் காரியப்படுவதற்காக தலை தூக்கி இருக்கின்ற தன்மையை குறிப்பதாக அமைந்திருக்கின்றது. இவ்வண்ணம் இத்தாண்டவ திருவுருவம் காளிகா தாண்டவம் அல்லது முனி தாண்டவம் என்று கூறப்படுகின்ற இந்த திருவுருவம் அழகே வடிவமாக கலை உணர்ச்சியின் உரையுளாக விளங்குவது கிருத்தியமான ஸ்திதி என்பதனை குறிக்கின்ற தாண்டவங்கள் 2. அவை முதலில் கௌரி தாண்டவம், இரண்டாவதாக சந்தியா தாண்டவம். இதில் முதல் தாண்டவமான கௌரி தாண்டவம் இது காத்தல் தொழிலை புரியும் தாண்டவம் என்று பார்த்தோம். இதற்கு புஜங்கத்ராசம், ரக்ஷா தாண்டவம், லக்ஷ்மி தாண்டவம் என்ற பெயர்களும் உண்டு. சிவசக்தியாகிய கௌரி அம்மையாரோடு பெருமான் திருக்கையிலையில் எழுந்தருளி இருக்கின்றார். அன்று முழு பௌர்ணமி நாள் மாலை நேரம் அம்மையானவள் பெருமானிடம் வேண்டுகின்றாள், பெருமானே, முன்னொரு நாள் திரிபுர சம்ஹார வெற்றி கழிப்பால் தாங்கள் ஆடிய அந்த கூத்தினை மறுபடியும் காண வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்று கௌரி அம்மையார் விண்ணப்பம் செய்கின்றாள். அம்மையின் திருவுள்ள கருத்தினை அறிந்து இறைவனார் ஆடினார் என்று நாட்டிய சாஸ்திரம் இந்த வரலாற்றை கூறுகின்றது. கௌரி அம்மையின் ஊடலை தணிவிப்பதற்காக இறைவன் ஆடினார் என்பது மற்றொரு புராண வரலாறு. கௌரி அம்மை இறைவனாரின் இந்த தாண்டவத்தை காண்பதற்கு தவம் இருந்தால் அதனால் இறைவன் ஆடினார் என்பது மற்றொரு புராண வரலாறு. எப்படி இருந்தாலும் கௌரி அம்மையாருக்காக செய்த தாண்டவம் இது, எனவே கௌரி தாண்டவம் என்று கூறப்படுகின்றது. இது பாம்பை அச்சுறுத்தி ஆடியபடியால் புஜங்கத்ராசம் என்றும், காத்தல் தொழிலை செய்கின்றபடியால் ரக்ஷா தாண்டவம் என்றும், லக்ஷ்மி காணும் பொருட்டு இந்த தாண்டவத்தை ஆடியதால் லக்ஷ்மி தாண்டவம் என்றும் இதற்கு வேறு பெயர்கள் கூறப்படுகின்றன. புஜங்கத்ராச தாண்டவம் என்று இதற்கு பெயர் என்று பார்த்தோம். தாருகாவனத்து முனிவர் யாகம் செய்து ஒரு பாம்பை உண்டாக்கி அதனை சிவபெருமான் மேல் ஏவிவிட அந்த பாம்பை சிவபெருமான் தமது திருக்கரத்தில் ஏந்தி அந்த பாம்பை அச்சுறுத்தி ஆடியபடியால் இத்தாண்டவத்திற்கு புஜங்கத்ராசம் என்று பெயர் ஏற்பட்டது என்று ஒரு புராண கதை கூறப்படுகின்றது. அதே போன்று வாசுகி, கார்கோடகன் முதலான பாம்பு அரசர்கள் தவம் கிடந்து வேண்டிக் கொள்ள அவர்களுக்கு அருள் செய்ய சிவபெருமான் அவர்களை தமது திருமேனியில் தரித்து கொண்டு இத்தாண்டவத்தை ஆடியருளினார் என்பது மற்றொரு புராண கதை. எப்படி இருந்தாலும் இந்த தாண்டவத்தில், காத்தல் தொழிலை செய்கின்ற இந்த தாண்டவத்தில் பாம்புகள் முக்கிய இடம் பெற்றிருக்கின்றன என்பது கருதத்தக்கது. பாம்பு என்பது குண்டலினி சக்தி என்பதும் அது ஸ்திதி தொழிலுக்கு அறிகுறி என்பதும் சாஸ்திர கருத்து. பொறியரவம் சேர்ப்பது வானத்திரை கடல் சூழ் உலகம் இதனை காப்பது காரணமாக கொண்டான் என்பது எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய தேவார திருவாக்கு. அதே போன்று காத்தல் தொழில் என்பது அதன் காரணமாக கௌரி அம்மையார் தொடர்பும் லக்ஷ்மியின் தொடர்பும் பாம்பின் தொடர்பும் இந்த தாண்டவத்தில் பொருந்தி இருப்பதை பார்க்கின்றோம். கௌரி அம்மையார் உலகத்தை காப்பவர், திருமகளாகிய லக்ஷ்மியோ செல்வ பொருளை தருபவர். பாம்புகள் அவை புத்திரப்பேற்றின் அறிகுறி. எனவே உயிர்கள் செல்வப்பேரும் புத்திரப்பேரும் பெற்று வாழ்வதற்காக இத்தாண்டவத்தை இறைவனார் அருளுகின்றார் என்று கருதலாம். புராணமும் மங்கள சொரூப பரமகல்யாண மங்களங்களை கொடுக்கின்ற கௌரி தாண்டவம் என்று கூறுகின்றது. மேலும் உயிர்கள் வினை பயனை அனுபவித்து கழிக்க வேண்டும் என்றால் அதற்கு புத்திரப்பேறு மிக இன்றியமையாமை வேண்டப்படும். எனவே புத்திரப்பேற்றுக்கு அறிகுறியான நாகங்களை பெருமான் இந்த தாண்டவத்தில் மிகுதியாக பூண்டிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அலகிலவாம் பல்பொருள் பெருக்கும் பிறர்க்கரு நன் மகப்பேரும் முன்னுரை யாவும் பெற்று வாழ்ந்து இன்பம் அனுபவித்து பிறகு உயிர்கள் முக்தியடைய வேண்டும் என்று கௌரி அம்மையார் வேண்டிக் கொள்ள அவ்வாறே ஆகுக என்று சிவபெருமான் வாக்களித்தார் என்று புராணம் கூறுகின்றது. இந்த கௌரி தாண்டவத்தை தரிசிப்பவர்கள் வணங்குபவர்களுக்கு அப்பரன் அருளால் திருநோக்கால் பல்கு செல்வம் பவித்து
இறப்போர்க்கு அளித்து இனிய மகப்பேறு முதல் பேறு படைத்து வாழ்வார்கள் என்று இந்த கௌரி தாண்டவ தரிசன பலனை புராணம் கூறுகின்றது. இந்த தாண்டவத்திற்கு ரக்ஷா தாண்டவம் என்றும் பெயர் உண்டானதும் இது பற்றித்தான். எனவே இந்த தாண்டவத்தை கௌரி தாண்டவத்தை கண்டு வணங்குபவர்கள் கல்வி செல்வம் பொருள் செல்வம் இரண்டையும் பெற்று நல்ல மக்களை பெற்றும் வாழ்வார்கள் என்று திருக்கூவ புராணமும் கூறுகின்றது. கூவம் என்பது சென்னைக்கு அருகிலே அமைந்திருக்கின்ற திருவிற்கோலம் என்கின்ற தலம். எனவே பொருள் செல்வம் கல்வி செல்வம் மக்கள் செல்வம் ஆகிய பேறுகளை கொடுப்பது இந்த தாண்டவ தரிசனத்தின் பலன் என்று தெரிகின்றது. புரட்டாசி மாதம் முழு நிலவு பௌர்ணமி நாளில் சிவபெருமானை முறைப்படி பூஜை செய்து வணங்கி புஜங்கத்ராசம் என்னும் இத்தாண்டவத்தை தரிசித்தால் தனப்பிராப்தம் செல்வப்பேறு கிடைக்கும் என்று காரண ஆகமம் கூறுகின்றது. இனி இந்த தாண்டவத்தின் உருவ அமைப்பை பார்த்தோமே என்றால், கௌரி தாண்டவத்தில் சிவபெருமானுக்கு 8 அல்லது 10 திருக்கரங்கள் உண்டு என்று நூல்கள் கூறுகின்றன. ஆனால் பொதுவாக 4 திருக்கரங்களை அமைப்பது சிற்பிகளின் வழக்கமாக இருக்கின்றது. வலது திருக்கரங்கள் 2இல் உடுக்கையும் அபயமுத்திரையும் இருக்கும். இடது திருக்கரங்கள் அதில் ஒன்றில் பாம்பை எம்பெருமான் ஏந்தி கொண்டிருப்பார், மற்றொரு கையை கஜகஸ்தமாக அமைத்திருப்பார். வலது திருப்பாதம் முயலகன் முதுகில் ஊன்றி இடது திருப்பாதத்தை தூக்கி நின்று தாண்டவம் புரிவார். இடதுபுறத்தில் கௌரி அம்மையாரும் வலது புறத்தில் திருநந்தி தேவரும் நின்று இந்த திருநடனத்தை காண்பார்கள். இந்த அமைப்பில் இருக்க வேண்டும் என்று காஷ்யப சில்பம் கூறுகின்றது. கௌரி அம்மைக்கு பதிலாக விஷ்ணு இருப்பார் என்று மயமதம் கூறுகின்றது. உமையம்மையின் புருஷாகாரமே விஷ்ணு, எனவே இதுவும் பொருத்தமானதே. கௌரி தாண்டவ திருவுருவம் ஒன்று சென்னை அரசாங்க காட்சி சாலையில் இருக்கின்றது. இது காஞ்சிபுரத்திற்கு அருகில் இருக்கின்ற கூரம் என்ற ஊரில் கிடைக்க பெற்றது. இது கரணபேதங்களில் ஊர்த்வஜானோ என்று வழங்கப்படுகின்றது. இடது முழங்காலை தூக்கி நின்று ஆடுவதால் இந்த பெயர் பெற்றது. இதனை ஆகமங்கள் புஜங்க லலிதம் என்றும் கூறுகின்றன. சிவபராக்கிரமம் என்னும் நூல் சந்தியா தாண்டவம் என்று இதனை கூறுகின்றது. சிலர் சூர தாண்டவ வகைகளுள் ஒன்று என்றும் கூறுகின்றார்கள். இத்திருவுருவத்திலே முயலகன் எதிர்ப்புறமாக தரையில் விழுந்து கிடக்கின்றான். ஸ்ரீமத் தாண்டவ பெருமானினுடைய திருப்பாதம் இவன் முதுகை மிதித்திருக்கின்றது. இந்த நிலை படைத்தல் தொழிலாகிய காளிகா தாண்டவத்தில் முயலகன் மிதிக்கப்படாமல் இருக்கும் நிலைக்கு அடுத்த நிலையாக இருக்கின்றது. இந்த தாண்டவம் இதற்கு முன் தாண்டவமாகிய காளிகா தாண்டவத்தை விட சற்று வேகமாக நிகழ்வது போல திருத்தோற்றம். ஆனால் ஆனந்த தாண்டவம் போன்று அதிக வேகமாகவும் நிகழவில்லை. அதற்கேற்ப திருமுகமும் திருக்கரங்களும் திருப்பாதங்களும் அணிகலன்களும் யாவும் தக்கபடி அமைந்து அழகுற காணப்படுகின்றது. இத்தாண்டவமாகிய கௌரி தாண்டவத்தை இறைவனார் பாண்டிய நாட்டு திருப்புத்தூரில் நிகழ்த்தியதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த புஜங்கத்ராச தாண்டவம் என்று இதனுடைய பெயர்களுள் ஒன்று என்று பார்த்தோம். பொதுவாக பாம்புகளை மையமாக கொண்டு இறைவனார் ஆடுகின்ற தாண்டவங்கள் 3. அவைகள் புஜங்காஞ்சிதம், புஜங்கத்ராசம், புஜங்க லலிதம் என்பன. அதிலே புஜங்கத்ராசம் என்பது இந்த வகை தாண்டவம் என்று பார்த்தோம். அதற்கு ஏற்றவாறு, அதாவது பாம்பை அச்சுறுத்துதல் என்னும் பொருளுடைய இந்த தாண்டவத்திற்கு ஏற்றவாறு இந்த திருவுருவத்தில் ஸ்ரீமத் கூத்த பெருமானின் முகத்தில் சிறிது கோபக்குறி காணப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த புஜங்கத்ராச தாண்டவத்திற்குரிய பாட்டின் இசை நட்டபாஷை என்றும் இதற்குரிய தாளம் சிம்ஹநந்தனம் என்றும் காரணாகமம் கூறுகின்றது. நட்டபாஷை என்பது நாட்டை குறிஞ்சி அல்லது நாட்டை என்ற ராகம். இந்த ராகம் 8 சுவைகளிலே மருட்கை உவகை இவற்றை கொடுப்பதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு பஞ்ச கிருத்தியங்களில் 2வது கிருத்தியமான ஸ்திதி தொழிலுக்குரிய 2 தாண்டவங்களில் 1வது தாண்டவமான கௌரி தாண்டவத்தை பற்றி சாஸ்திரங்களும் புராணங்களும் ஆகமங்களும் 2வது கிருத்தியமான ஸ்திதி கிருத்தியத்துக்குரிய 2 தாண்டவங்களில் 2வது தாண்டவம் சந்தியா தாண்டவம். இது மாலை காலத்தில் இறைவனார் மகிழ்ச்சி ததும்ப ஆடியது. இது பிரதோஷ நடனம் என்றும் புஜங்க லலிதம் எனவும் பெயர் பெறும். இதற்கு முன்னே கூறப்பட்ட கௌரி தாண்டவத்திற்கும் பாம்பு, மாலைக்காலம், நடனமாட காரணம் முதலியவற்றால் சந்தியா தாண்டவத்திற்கும் கௌரி தாண்டவத்திற்கும் இடையே இருக்கின்ற தொடர்பு உண்மை நாம் காண்கின்றோம்.
திருக்கைலாசமலையில் கௌரி அம்மையார் ரத்ன சிம்ஹாசனத்திலே இருக்க, கௌரியம்மையார் கண்டு மகிழும்படி இறைவனார் கார்கோடகன் முதலான பாம்புகளை அணிந்து திருநடனம் நிகழ்த்தினார். அதுவே சந்தியா தாண்டவம் ஆகும். அப்போது இத்திருநடனத்தை விஷ்ணு, பிரம்ம, இந்திரர்கள் முதலான தேவர்களும் கண்டனர் என்று காரண ஆகமம் கூறுகின்றது. கார்கோடகன் என்ற பாம்பை சிவபெருமான் அணிந்து கொண்டு ஆடியபடியால் இத்தாண்டவத்திற்கு புஜங்க லலிதம் என்று பெயர் ஏற்பட்டது என்று மயமதம் என்னும் நூல் கூறுகின்றது. பொங்கு கங்காதரன் காலம் அயின்றே ஒன்றும் புகழாமல் இருந்தனன் ஓர் கணப்பொழுது, புலவோர் அங்கு அவனை இடைவிடாது அருச்சனை புரிந்தார். அத்திதி ஏகாதசியாம். அடுத்த திதி அதனில் புங்கவர் பாரணம் புசித்தே பூர்த்தியுற்றார். அதன்மேல் பொருந்து திதியதனில் இமவான் பொற்கொடியை வைத்தே சங்கரன் சூலம் சுழற்றி நடித்தனன் ஓர் யாமம். சதுர்மறை நூல் அது பிரதோடம் எனவே சாற்றும் என்று ஆகம திரட்டுச் செய்யுள் கூறுகின்றது. அதாவது, பார்க்கடலை கடையும் பொழுது எழுந்த காலகால விஷத்தை எம்பெருமான் சிவபெருமான் அருந்தினார். அப்பொழுது என்ன நடக்கின்றது என்று தேவர்கள் ஒன்றும் புரியாமல் ஒரு கணம் திகைத்தனர். அப்படி திகைத்த பொழுது தேவர்கள் சிவபெருமானை அர்ச்சித்தனர். அவ்வாறு தேவர்கள் அர்ச்சனை செய்த திதி ஏகாதசி. அதற்கு அடுத்த நாளாகிய துவாதசி திதியில் பாரணை செய்தனர். திரையோதசியில் சிவபெருமான் உமாதேவியாரை அவ்வாறு ரத்ன சிம்ஹாசனத்திலே அமரச் செய்து தனது திருக்கரத்தில் சூலத்தை சுழற்றி கொண்டு ஒரு ஜாமம் நடந்தார். அதுவே பிரதோஷ நடனம் என்று ஆகம திரட்டுச் செய்யுளின் பொருள் இது. இத்திரு நடனத்தை ஆலமரத்து அடியில் ஆடினார் என்கின்றது மயமதம் முதலான சில்ப நூல்கள். இத்தாண்டவமூர்த்திக்கு காலடியில் திருப்பாதத்தின் அடியில் முயலகன் இல்லை என்பது ஒரு சிறப்பு. ஒரு திருமுகமும் 8 அல்லது 10 அல்லது 12 திருக்கரங்களும் இத்திருவுருவத்திலே அமைப்பதுண்டு. பாம்பை திரு அறையில் இடுப்பில் அரைஞானாக அணிந்தும் இரு திருக்கரங்களால் பாம்பின் வாலையும் தலையையும் தலைக்கு மேல் தூக்கி பிடித்தும் நடிப்பதாகவும் இந்த திருவுருவ அமைப்பு காணப்படுகின்றது. இத்திருவுருவம் இந்த சந்தியா தாண்டவத்தின் மிக அழகான சிற்பம் எல்லோரா என்ற இடத்திலே இருக்கின்ற கைலாசநாதர் கோயில் குகை கோயில் கற்பாறையில் பலகை சிற்பமாக செதுக்கி அமைக்கப்பட்டிருக்கின்றது. கண்ணையும் கருத்தையும் கவருகின்ற இந்த அழகான சிற்பம் கலையழகு நிரம்பியது. ஆனால் கலை பெருமை உணராத கயவர்களால் இது பிற்காலத்தில் சிதைக்கப்பட்டிருக்கின்றது. சிதைந்த நிலையிலும் இந்த சிற்பத்தின் அழகும் அமைப்பும் நம் உள்ளத்தையெல்லாம் கவர்கின்றன. பெருமானின் ஜட்டாமுடி அவிழாமலும் நிலா, பிறை, கங்கை, கொக்கிரகு இவற்றை புனைந்து அழகுற விளங்குகின்றது. நெற்றி திருக்கண்ணுடன் கூடிய திருமுகம் அமைதியும் அழகும் உவகையும் பெற்று திகழ்கின்றது. நீண்ட திருச்செவிகளிலே தோடுகள் இருக்கின்றன. கார்கோடகன் என்னும் பாம்பை தமது இடுப்பிலே சுற்றி கட்டி இருக்கின்றார். அப்பாம்பு படமெடுத்து அழகுற ஆடுகின்றது. 8 திருக்கரங்கள் இருக்கின்றன. வலதுபுறத்து திருக்கரங்களில் கோடரி, உடுக்கை, அபயமுத்திரை காணப்படுகின்றன. மற்றொரு கை இடதுபுறமாக நீண்டு வீசிய கரமாக கஜகஸ்தமாக அமைந்திருக்கின்றது. இடது புறத்தில் இருக்கின்ற 4 திருக்கரங்களில் ஒன்றை தூக்கி வியப்புக்குறி விஸ்மயம், அதனோடு மற்றொரு திருக்கரம் வீசிய கரமாகவும் நீட்டி கஜகஸ்தமாக உள்ள வலது கைக்கு ஒப்ப அமைத்தும் இன்னொரு திருக்கரத்தை தாழ்த்தி வியப்புக்குறி தோற்றுவித்தும் மற்றொரு திருக்கரத்தில் இன்னும் ஒன்றை பிடித்திருப்பது போன்றும் அமைந்திருக்கின்றது இத்திருவுருவம். இந்த திருக்கரத்தில் எம்பெருமான் மயில் இறகு ஒன்றை பிடித்திருப்பார் என்று சாஸ்திரம் கூறுகின்றது. எம்பெருமானின் திருமுக குறிப்பு, திருமேனியின் சாய்வு, நடனம் செய்கின்ற திருக்கால்களின் அமைப்பு, திரு இடுப்பிலை சுற்றி படமெடுத்து ஆடுகின்ற பாம்பு, மாலை முதலான ஆபரணங்கள், திருக்கரங்களின் அமைப்பு இவையாவும் இந்த சிற்பத்தை, இந்த திருவுருவத்தை பெரிதும் அழகுபடுத்தி காட்டுகின்றன. எல்லோராவில் இத்தகைய அழகுமிகு சிற்பத்தை நாம் இன்றும் காண்கின்றோம். இத்தாண்டவமாகிய சந்தியா தாண்டவத்தை இறைவனார் திரு கைலாய மலையில் நிகழ்த்தி காட்டினார். அதே போன்று மதுரை வெள்ளியம்பலத்திலும் சிவபெருமான் நிகழ்த்தி அருளினார் என்று புராணங்கள் கூறுகின்றன. இது இன்ப நடனம் என்று கூறப்படுகின்றது.
இந்த நடனம் ஸ்திதி தொழிலை குறிப்பதாக அமைந்தாலும் நாம் ஏற்கனவே பார்த்தவாறு இந்த நடனம் மதுரையிலே கால்மாறிய ஆனந்த தாண்டவ திருவுருவமாக காட்சி தருவதால் ஸ்திதி தொழிலை சிறப்பாக கொண்ட பஞ்சகிருத்தியங்களும், அதாவது ஸ்திதியில் சிருஷ்டி, ஸ்திதியில் ஸ்திதி, ஸ்திதியில் சம்ஹாரம், ஸ்திதியில் திரோபாவம், ஸ்திதியில் அனுக்கிரகம் என்று ஸ்திதி தொழிலை மையமாக வைத்து பஞ்சகிருத்தியங்களும் ஆடிய ஆனந்தம். எனவே இது இன்ப நடனம் என்று கூறப்படுகின்றது. சித்திரை மாதம் பௌர்ணமி தினத்தில் இறைவனாரை முறைப்படி பூஜித்து வணங்கி இந்த தாண்டவத்தை தரிசித்தால் இதன் பயனாக ஸ்ரீகரம் என்கின்ற செல்வமும் கொற்றமும் புகழும் கிடைக்கும் என்று காரண ஆகமம் கூறுகின்றது. இத்தாண்டவத்திற்குரிய பாடல் கொல்லி இசையையும் லக்ஷ்மேச தாளத்தையும் பெறும் என்று காரண ஆகமம் கூறுகின்றது. கொல்லி இசையை கொல்லிக்கவ்வானம் என்றும் கூறுவார்கள். இதனை இந்த காலத்தில் சிந்து கன்னடா என்றும் நவரோஜ் என்றும் கூறுகின்றார்கள். இந்த கொல்லி இசை எண்வகை சுவைகளில் மருட்கை இளிவரல் என்னும் சுவைகளை உடையது. இறைவனாரின் மற்றைய திருத்தாண்டவங்களையும் தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.